இப்போ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் பாருங்கள். சம்ம ரீட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் தனியாக கேட்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் தனியாக கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட் ப்ரொஃபார்மா லிஸ்ட்டு கொடுத்துருக்குறோம். சரி, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சம்மில் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதை போடணும். ஓகேவா? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டாக அவர் நேம் என்ன கொடுத்துருக்காங்க, கமல்நாத்தை, அதை போட்டுட்டு அஸ் ஆன் டேட் 31st December 1996 அந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு ட்ரேடிங் இதையும் அந்த லெட்ஜர் அக்கௌண்ட் மாதிரி சென்டரில் பிரிச்சுட்டு இது வந்து பர்டிகுலர்ஸ், இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. ஓகேவா? ஸோ இப்போ பர்டிகுலர்ஸில் டெபிட் சைடில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன ஐட்டம் எப்பயுமே போடணும் அப்படின்னா 2 ஓப்பனிங் ஸ்டாக். 2 இந்த சைடு வரதெல்லாம் 2, கிரெடிட் சைடு வரதெல்லாம் பை. ஓகேவா? ஸோ இப்போ 2 ஓப்பனிங் ஸ்டாக் 14,360. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் அடுத்து எப்பயுமே என்ன வரும் அப்படின்னா 2 பர்ச்சேஸஸில் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னா அப்படியே நீ போட்டுடலாம் நீ செகண்ட் காலமில். பட் ஆனால் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்தது அப்படின்னா லெஸ் பண்ணி போடணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னு மீனிங். ஓகேவா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாரு. ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் 2,570 ரூபா, 2,520. ஸோ அதுதான் ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸுன்றது தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். நோட் பண்ணிக்க. பர்ச்சேஸ் நோட்டில் நோட் பண்ணிக்க. ரிட்டர்ன் இன்வேர்ட்ஸ் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிட்டர்ன் இன்வேர்ட்ஸ்னால் சேல் பண்ணியிருக்கோம், நமக்கே திரும்ப சேல் பண்ணது உள்ளே வந்துருச்சு அப்படிங்கும்போது சேல்ஸ் ரிட்டர்ன் இன்வேர்ட்ஸ் அப்படின்னு. ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ் வெளியில் போயிருக்கு, ரிட்டர்ன் நம்ம பண்ணியிருக்கோம், அவுட்வேர்ட்ஸ் வெளியில் போயிருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்ததை வெளியில் கொடுத்துருக்கோம், அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். இவ்வளோ தான். சரியா? ஸோ இதை பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸை லெஸ் பண்ணிடணும். ஏன்னா பர்ச்சேசஸ் டோட்டல் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ்ன்னு பார்க்கும்போது பர்ச்சேஸ் திரும்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது திரும்ப வெளியே போயிடுச்சு அப்படின்னா டோட்டல் பர்ச்சேஸ் வராது இல்லையா? அப்போ டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா, இப்போ நம்ம 60,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் பொருளை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்போ வந்து நம்மளோட பர்ச்சேஸ் எவ்வளவு அப்படின்னா நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணதை லெஸ் பண்ணிட்டு தானே பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணுவோம். அதே இதுதான் இங்கேயும். பர்ச்சேஸ் 67,350 மைனஸ் ரிட்டர்ன்ஸ் 2,520 ரூபா உள்ள பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அது போக ரிமைனிங் உள்ளது தான் டோட்டல் பர்ச்சேஸ். வெளியே காலமில் போட்டுறணும். நெக்ஸ்ட் கேரேஜ் இன்வேர்ட்ஸ் வந்து எப்பயுமே ட்ரேடிங் அக்கௌண்ட் தான். சரியா? உள்தூக்கு கூலி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். கேரேஜ் இன்வேர்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் தான். வேஜஸ் அதே மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட். மித்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ டு கேரேஜ் இன்வேர்ட்ஸ் 1,450 கொடுத்துருக்குறாங்க. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேரேஜ் இன்வேர்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் கேரேஜ் பெய்ட் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக கேரேஜ் பே பண்ணது ஒரு 50 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் கேரேஜ் இன்வேர்ட்ஸ் அப்படின்ற எக்ஸ்பென்சஸை வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காட்டணும். சரியா? ஸோ அப்போ 1,450 கேரேஜ் இன்வேர்ட்ஸில் 50 ரூபாய் எதுக்கு பே பண்ணது, ஃபர்னிச்சருக்கு பே பண்ணது தெரியாமல் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் ரீட் பண்ணி ஒவ்வொரு என்ட்ரியும் போடணும். ஓகேவா? அப்போ அதை லெஸ் பண்ணிவிட்டு 1,400 வெளியில் போட்டோம். இப்போ இந்த சைடு எல்லாமே முடிஞ்சு. வேஜஸ், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன அப்படின்னா 2 ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், கேரேஜ் இன்வேர்ட்ஸ், வேஜஸ், இவ்வளோ தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பை சேல்ஸ். இந்த சைடு என்ன அப்படின்னா சேல்ஸ் வரும். ஃபஸ்ட் ஐட்டம் சேல்ஸுக்கு இங்கே பர்ச்சேஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே சேல்ஸ். ஆனால் இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரணும், அது ஒன்று தான். ஓகே, மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து அதாவது ரிட்டர்ன் இன்வேர்ட்ஸ்னு கொடுத்தாங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன். சம்மில் சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டேரெக்டாகவும் கொடுத்துருவாங்க, இன்டேரெக்டாக கொடுத்தா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை லெஸ் பண்ணி போட்டுருது இந்த சைடு. பை க்ளோசிங் ஸ்டாக், இங்கே இந்த சைடு டெபிட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் போட்டோம், இந்த சைடு வந்து கிரெடிட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக். இந்த 2 ஐட்டம்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து கிரெடிட் சைடில் இருக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். இதுக்கு மேலே எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கில் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஒன்று வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க.
அதனால அதை மட்டும் மைனஸ் பண்ண எங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் ஆன் ஹேண்ட் ₹10,700 இதுதான் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா, இந்த டேட் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்கறதுனா க்ளோசிங் ஸ்டாக் 10,700. அதில் வந்து என்ன இருக்குது, இன்க்ளூடிங் ஸ்டேஷ்னரி ஸ்டாக் வந்து 2,200 கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷ்னரி ஸ்டாக் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்போ அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் இங்கே காட்டணும். ஓகேவா, பை க்ளோசிங் ஸ்டாக் 10,700, ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 200 லெஸ் பண்ணி 10,500 க்ளோசிங் ஸ்டாக். இப்போ இந்த சைடு தான் டோட்டல் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா டைமுமே இந்த சைடு தான் டோட்டல் அதிகமாக இருக்கும். போட்டு டோட்டல் பண்ணிவிட்டு இந்த சைடும் அதே டோட்டல் பண்ணிவிட்டு இதை மொத்தமாக டோட்டல் பண்ணி இந்த டோட்டல்லேருந்து லெஸ் பண்ணணும். ஓகேவா, லெஸ் பண்ண அமௌண்ட் தான் நமக்கு என்னது அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட். இந்த சைடு வந்தது அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட். இல்லை இந்த சைடு பேலன்ஸ் அதிகமாக வந்துருந்துச்சு, இந்த சைடு வந்தது அப்படின்னா அது கிராஸ் லாஸ் அப்படின்னு வரும். மேக்ஸிமம் கிராஸ் லாஸ் வராது, கிராஸ் ப்ராஃபிட் தான் வரும். இந்த சைடு தான் டோட்டல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சைடு ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணிவிட்டு இந்த டோட்டல்லேருந்து இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் லெஸ் பண்ணால் 8,730 வருது. ஓகேவா, இவ்வளோ தான். இதோட ட்ரேடிங் அக்கௌண்ட் முடிஞ்சு. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதே ஃபார்மெட் தான், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். வேஜஸ் மட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிடையாது, வேஜஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் தான். ஓகேவா, 2 salaries 4,950. எப்பயுமே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணணும். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா லெஸ் பண்ணணும். ப்ரீபெய்ட்னா நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோம், அதை வந்து என்ன செய்யணும், எக்ஸ்பென்சஸோடு ஆட் பண்ணக்கூடாது. அவுட்ஸ்டாண்டிங்னா நம்ம இனிமேல் தான் பே பண்ண போகிறோம். சேலரிஸில் வந்து இன்னும் நமக்கு பே பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ என்ன செய்யணும், எக்ஸ்பென்சஸோடு ஆட் பண்ணணும். ஓகேவா, சேலரிஸ் 4,950 கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் 150 கொடுத்துருக்காங்க. அந்த 150 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து சம்மில் என்ன இருக்குது அப்படின்னா இன்சூரன்ஸுன்றது ஒரு எக்ஸ்பென்சஸ். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ண அது 3,300. அதில் வந்து ப்ரீபெய்டாக முன்னாடியே நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 300 பே பண்ணியிருக்கோம். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் எப்போயுமே லெஸ் பண்ணணும், 3,000. ஓகே, 2 ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 5,100 மைனஸ் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு. ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆஃபீஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லனா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸில் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸஸ் சேர்ந்துருச்சு 800 ரூபாய். இப்போ அது தப்பாக சேர்ந்துருக்கு, அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லெஸ் பண்ணிடணும். ப்ரீபெய்டு மாதிரி கழிச்சு காட்டணும். ஓகேவா, இதெல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடு, அதாவது எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் சைடு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 பேட் டெட்ஸ் எப்பயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடில் வரும். பேட் டெட்ஸ் வந்து 1,310 ப்ளஸ், அதாவது என்ன அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில், மேக் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அட் 5%. இதுதான் சிம்பிள். இந்த அளவு கூட உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. 5 ப்ரொவிஷன் வந்து மேட் பண்ண சொல்லியிருக்காங்க 5%. ஓகேவா, 5%ன்றப்ப எவ்வளோன்னு பாரு. ₹113 வருதா? ₹655 வருது. வெயிட் பண்ணு.